தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 21ஆம் நாளில் நாம் இறைவார்த்தையை தியானிக்கவிருக்கிறோம். இன்றைய நாளில் நம்முடைய தாய் திருச்சபையானது கிறிஸ்து பிறப்பு விழாவின் முன்னறிவிப்பை அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் வழியாக அறிவிக்கப்பட்டதை நம் தாய் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகிறோம். இன்றைய நாளில் நாம் தியானிக்க தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு, என்னோடு நடப்பாயா என் அன்னையைப் போல. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் நடப்பதற்கு நம் தாய் கன்னிமரியாளை விட ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வேறு ஒருவரும் இருக்க முடியாது. இயேசுவை தன்னுடைய உதரத்தில் சுமந்த நாள் முதல் கல்லறையில் வைத்த நாள் வரை ஆண்டவர் அப்பா பிதாவுடைய திருவுளத்திற்கேற்ப நடந்து, இயேசுவோடு கூட நடந்து, இறை திருவுளத்தில் பங்கேற்று, மீட்பு திட்டத்தில் பங்கேற்று, இயேசுவின் தாயாக மட்டுமில்லாமல் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக, நம் திருச்சபையின் தாயாக அன்னை நமக்கு மேலோங்கி நிற்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகி கடவுள் அவருக்கு அளிப்பார் என்று சொல்லி கபிரியேல் தூதர் வார்த்தையை அறிவித்த பொழுது, இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்று பல்வேறு கவலைகளும் பல்வேறு குழப்பங்களும் கேள்விகளும் தன்னுடைய மனதில் இருந்தாலும், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், அதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் இந்த குழந்தை தூயது, அந்த குழந்தை இறைமகன் எனப்படும் என்று சொல்லி கபிரியேல் தூதரால் பலப்படுத்தப்பட்டு திடப்படுத்தப்பட்டு, இது இறை திருவுளம் என்பதை அறிந்து கொண்டு, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் கையளிக்கிறார் இறை திருவுளத்திற்கு நம்முடைய தாய் கன்னிமரியாள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய இந்த சொற்கள் ஆழ்ந்து சிந்திப்பதற்கு உகந்தன. அடிமை என்றால் யார்? கடமைகள் உள்ளவர், ஆனால் உரிமைகள் இல்லாதவர், ஊதியமும் முகவரியும் இல்லாதவர், தலைவரின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்படி நடக்க வேண்டியவர், கொடுப்பதை உடுத்த வேண்டும், கிடைப்பதை உண்ண வேண்டும். இதுதான் ஒரு அடிமையின் நிலை. இப்படிப்பட்ட ஒரு தாழ்நிலைக்கு தான் மரியா தன்னை உட்படுத்துகிறார். இத்தகைய அடிமை நிலைக்கு மரியா தன்னை கையளிக்க காரணம் என்ன? ஆண்டவராகிய கடவுள் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையின் ஆழம். இங்கு நம்முடைய தாய் அன்னை மரியாள் தன்னை அடிமையாக கையளித்திருக்கலாம், ஆனால் கடவுளோ நம்மை அடிமைகளாக என்றும் கருதுவதில்லை என்பதை மனதில் கொண்டால் பல உண்மைகளுக்கு விளக்கம் கிட்டும். கடவுளாக இருந்த போதிலும் மரியாவின் மீது தனது திட்டத்தை கடவுள் திணிக்க விரும்பவில்லை. மாறாக அவரிடம் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி சம்மதத்தை கேட்கிறார். அன்னை மரியா விரும்பிய நிலை தெய்வீகம் அல்ல, இறைவனுக்கு பணிப்பெண்ணாய் விளங்குதலே. அன்னை மரியாவை குறித்து சிந்திக்கும் இந்த வேளையில் நம் ஒவ்வொருவருடைய தாயை குறித்து சிந்தித்து பார்ப்போம். பிள்ளைகள் தன்னை போற்ற வேண்டும், தெய்வமாக வணங்க வேண்டும் என்று நினைத்து எதிர்பார்த்து எந்த தாயும் தன் பணியை செய்வதில்லை. பிள்ளைகளின் வெற்றிகளுக்கு பின்னால் எங்கோ ஓரிடத்தில் ஒன்றும் அறியாதவர் போல ஒவ்வொரு தாயும் நின்று கொண்டிருக்கிறார் என்பது அப்பட்டமான உண்மை. எனக்கு பிரியமானவர்களே, எந்த தாய் தன் குடும்பத்திற்காக தன்னை அடிமையாக கையளிக்கவில்லை? அதேவேளை எந்த தாயும் அடிமையாக நடத்தப்படுவதும் இல்லை. ஆனால் தானே விரும்பி தன் குழந்தைகளின் நலனுக்காக தன்னை அடிமை நிலைக்கு உட்படுத்திக் கொள்கிறார். பின்னர் தூங்கி முன்னால் எழுவதிலிருந்து அனைத்தையும் தன் குடும்பத்திற்காகவே செய்கிறார் ஒரு தாய். உரிமைகள் அற்ற ஒரு அடிமை போல பணிபுரியும் அன்பு நம் தாய் அன்பு. ஆனால் அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கியது அந்த அன்பு. கடவுளின் அன்புக்கு அடுத்த நிலையில் இருக்கும் தாய் அன்பின் வழியாகவே கடவுள் அன்பை நாம் ஓரளவு அறிந்து கொள்ள முடிகிறது என்றால் தாயின் சக்தியை புரிந்து கொள்வோம். எனக்கு பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட தாயை தான், இந்த தாயினுடைய அன்பை தான் அன்னை மரியாளின் வழியாக நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த தாய்தான் இயேசு கிறிஸ்துவோடு உண்மையாய் நடந்திருக்கிறவர். உண்மையான சீடன் என்று சொன்னால் அது மிகையாகாது. தான் தேர்ந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்களை காட்டிலும் அன்னை மரியாள் தான் இயேசுவோடு கூட நெருக்கமாக நடந்த உண்மை அன்பு சீடர். பாடுகளின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் இறை திருவுளத்தை அறிந்து ஆண்டவரின் அடிமையும் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இதோ வாக்கு கொடுத்த தந்தை பிதாவுக்கு வாக்கு கொடுத்த அந்த வாக்கிற்கு உண்மையாய் நடந்தாள் தாய் கன்னிமரியாள். இயேசுவுக்கு தாயாக, சூசியப்பருக்கு மனைவியாக, அப்பா பிதாவுக்கு அன்பு மகளாக, தூய ஆவியாருடைய மணவாட்டியாக,
வாழ்நாள் முழுவதும் இறை திருவுளத்தை நிறைவேற்றி மீட்பு திட்டத்தில் பங்கு கொள்கிறார் நம்முடைய தாய் கன்னிமரியார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு நடக்க விரும்புகிற நாம், அதிலும் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் அவருடைய பாடுகளில் பங்கேற்க விரும்புகிற நாம், ஜபத்தினாலும் தவத்தினாலும் நோன்பினாலும் இயேசுவின் மீது நாம் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த விரும்புகிற நாம் அன்னை மரியாளை போல நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை அன்பு செய்வதிலும், இயேசுவோடு கூட நடப்பதிலும், இயேசுவை பின்பற்றுவதிலும், இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழப்பதிலும், இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதிலும், குடும்பத்தை கட்டி எழுப்புவதிலும், தாய் திருச்சபை கட்டி எழுப்புவதிலும் அன்னை மரியாளை நாம் கண்முன் கொண்டு அவரை போல வாழ என்ற நாளில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையோடு வாழ்க்கையில் வருகிற எல்லா பாடுகளின் மத்தியிலும், போராட்டங்களின் மத்தியிலும், வேதனை சோதனைகளின் மத்தியிலும் இயேசுவை மட்டுமே கண்முன் கொண்டு இயேசுவின் திருவுளத்தை அறிந்து நிறைவேற்றி இறையாட்சியில், இறை மீட்பு திட்டத்தில் அன்னை மரியாளோடு கூட இணைந்து பங்கு பெறுவோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். செபிப்போமா. அன்னை மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரையோடு அப்பா பிதாவை இயேசு ராஜாவே, உம்முடைய பாதம் நாங்கள் வருகிறோம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் ஒப்பு கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையையும், எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய திருவுளத்திற்கேற்ப நாங்களும் ஏற்று அதன் பிரகாரம் நடந்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ளுகிற பிள்ளைகளாக, அன்னை மரியாளை போல உம்மை அன்பு செய்கிற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.